ஓகே. இன்றைக்கு ஒரு பெரிய சவால எடுத்திருக்கிறேன். இந்த 2 தீமோத்தி புத்தகத்த முழுக்க செய்து முடிக்க இயலுமான்னு கர்த்தருடைய கிருபையால முடிக்கலாம் என்று நம்புறேன். நாங்கள் என்ன மாதிரி சுவிசேஷ பாரம் குறைந்து போயிருக்குது. போதகர்மாரிலேயே குறைந்து போயிருக்குது. சபை மக்கள்ல கேட்கவும் தேவையில்லை. ஆனா இன்றைக்கு பார்க்க போறோம் பவுல் அப்போஸ்தலன். அப்போஸ்தலனாக பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்த அந்த பாரம் சாகிற நேரத்திலையும் இந்த சுவிசேஷத்தை ஷேர் பண்ணணும்னு இருந்த பாரம். சரியா? ஓகே. கொஞ்சம் பேக்ரவுண்டு சொல்றேன். இது வந்து அரவுண்ட் AD 65 அப்போஸ்தலனாகிய பவுலால எழுதப்படுற புத்தகம். அவர் ஒரு டஞ்சன்ல ஒரு இது 2ஆம் முறை அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கேக்க முதல் முறை ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தவர். இந்த முறை ஒரு ஒரு டஞ்சன் ஒரு குகை மாதிரி ஒன்றுல அவரை கீழே போட்டு இருட்டான ஒரு இடத்துல இருக்கிறார். அவருக்கு ஒரு 60 வயசு தான். அப்ப நான் இதை பார்க்க ஐயோ எந்த வயசு வரைக்கும் முதல் பவுல் அப்போஸ்தலன் முடிஞ்சிட்டார். அது அந்த காலத்துல 60 வயசு என்றால் நியமான வயசு போன ஒரு வயசு. எம்பரர் நீரோ வந்து நான் போன முறை சொன்னேன், அவர் ஒரு ரோமை திருப்பி கட்டணுமெண்டு செனட் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்காத நேரத்தில் அவருக்கு ஒரு கள்ள ஐடியா வந்ததுன்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க. அவர் ரோமை எரிச்சு போட்டு எரிச்சா திருப்பி கட்ட பெர்மிஷன் கொடுக்கத்தானே போகணுமெண்டு இருந்தவர். ஆனால் அவர் அந்த நேரம் ஒரு ஃபிடில் ஒன்றோட ஒரு கருவி இசைக்கருவி ஒன்றோட அவர் மெனக்கட்டு கொண்டிருந்து நெருப்பை பற்றி கவலைப்படாமல் இருந்த செய்தி வழியால் வந்த உடனே அவருக்கு அது ஒரு சங்கடமாக வந்துட்டு அந்த நேரத்தில் அவர் கிறிஸ்டியன்ஸில் பழிய போடுறார். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு இலங்கையில் பௌத்தாக்களும் ஒரு காரியம் நடக்க எங்களில் பழிய போட ஒரு குண்டு அங்கேயும் படித்தால் ரைட் எங்களில் பழிய போட்டால் அது மாதிரி இந்து தமிழ் ஆக்களும் உங்கள் இந்த கிறிஸ்டியன்ஸ் தான் இப்படி செய்கிறாங்கள் நடக்கலாம், நடக்கும் என்று எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அதுதான் நடக்குது. அப்போ கிறிஸ்டியன்ஸை பிடிச்சு கொலை செய்யப்படினோம், அவையல் இரத்த சாட்சியாக மறிக்கினோம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த விதமாக தேச துரோகி என்று சொல்லி குற்றஞ்சாட்டப்படுகிறார். ஆனால் அவர் ஒரு ரோம சிட்டிசன் என்றதால சும்மா அவரை எல்லாம் பிடிச்சு சாக்கொள்ள இயலாது. அவருக்கு கேஸ் நடக்குது. நோ ஒன் கேம் ஃபார் ஹிஸ் டிஃபென்ஸ். அப்போ அந்த அப்படி குற்றச்சாட்டு வந்த நேரத்தில் அவர் வளர்த்த சீசர்கள் ஒருவரும் அவற்றை டிஃபென்ஸுக்கு வரையில. அப்புறம் பார்ப்போம், அவன் ஒரு மெட்டல் ஒர்க்கர் எல்லாம் பயங்கரமாக குற்றஞ்சாட்டுறான். அப்போ அப்போ இந்த நேரத்தில் அவருக்குள்ளே இருக்கிற பேர்டன் வந்து என்ன சாகொள்ள போகிறாங்க, இதுலேருந்து காப்பாற்றணும்ன்றதில்லை. நான் போகேக்க முதல் இந்த பொறுப்பை என்ற ஸ்பிரிச்சுவல் சன் டிமத்திட்ட கொடுத்துட்டு போகணும். அதே நேரம் அந்த கேஸை கேட்குறவங்க எல்லாருக்கும் சுவிசேஷத்தையும் சொல்லிடுவோம். பாருங்க, அவர் வேற எங்கேயோ அவர் இருந்தார். டிமத்தி சர்ச் எஃபிஷியன்ட் சர்ச்சை பாஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறார். அது அந்த இடத்துல இருந்து ரோமுக்கு வாரதுக்கு ஒரு 2 மாதம் எடுக்கும். அப்படி இருக்க பவுல் கேட்கிறார், இங்கே வான்னு சொல்லி. அவருக்கு தெரியும் டிமத்திக்கு பயமாக இருக்கும். ஏன்னா டிமத்திக்கு எல்லாம் தெரியும் இப்படி ரோம் எரிஞ்சு கிறிஸ்டியன்ஸை பிடிச்சு சாக்கொள்கிறாங்கல்ல. அப்போ அந்த லெட்டரில் பார்ப்பீங்கள் அவர் டிமத்தியை தயார் பண்ணி இப்படி 2 மாதம் ட்ரிப் பண்ணாலும் எடுத்து வர சொல்கிறார். ஆனால் திமத்தி வரைக்க முதல் போலுண்ட தலை அவரை சிலுவையில் அறையில், என்னண்டா சிலுவையில் சாகிறது ஒரு மிகவும் சபிக்கப்பட்ட ஒரு என்று அந்த நாட்களில் சமுதாயம் நம்பிச்சுது. அதனால் ரோமன் சிட்டிசனை சிலுவையில் அறையிறையில் இவரை தலைவட்டி சாக்கொண்டுட்டாங்க திமத்தி வரைக்க முதல்ல. அப்போ இந்த புத்தகம் அவர் சாவுக்கு ஒரு கொஞ்ச கிழமைகள் மிஞ்சினா 1-2 மாதத்துக்கு முதல் இது எழுதுகிறார்.
சரி, இப்ப நாங்க பார்ப்போம். 1ஆம் அதிகாரம். நீங்க என்ன செய்யுங்கோண்டா, இதுல ஏதாவது ஒரு வசனம், வசனம் பை வசனமாய் போறோம். இதுல ஒரு வசனம் அப்படி இருக்குதா அப்படிருந்தா அதை குறிச்சு வச்சு அப்புறம் நீங்க ஃபீட்பேக் கொடுக்க அதை சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தின்படி. அப்ப இதுல பாத்தீங்களா இருந்தா, கிறிஸ்து இயேசுவினால் ஜீவன் உண்டாயிருக்க சொன்ன, நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். யோவான் 10:10. அப்ப இந்த கிறிஸ்து இயேசுவினால் எங்களுக்கு ஜீவனை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. உயிர் இருக்குது எல்லாருக்கும். ஆனா அந்த ஆத்துமாக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கேக்கத்தான் அந்த பரிசுத்த ஆவியானவரால பரிசுத்த தெய்வத்தோட ஒரு உறவுல வளரும் பொழுது எங்களுக்கு ஒரு ஜீவன் இருக்கு. அந்த உறவுல இருந்து நாங்க பிற காரியங்களை செய்வோம், கனிகளை கூட கொடுப்போம். பாருங்க, இதுதான் சுவிசேஷம். தொடங்குறதே அதோட தான். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனா இருக்கிற பவுல். நான் அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் என்றால் இயேசு கிறிஸ்துவால அனுப்பப்பட்டவர். அவருக்கு அந்த சிந்தனை இருக்குது. அவர் இயேசுவை தரிசித்ததும் ஒரு அற்புதமான முறை. தேவனுடைய சித்தத்தினாலே நாங்களும் அன்பானவர்களே ஊழியத்துக்குள்ள வந்த நாங்கள், இயேசுதான் எங்களை அனுப்பினார். அது தேவனுடைய சித்தம் என்றதுல எங்களை நிச்சயம் இருக்கணும். இல்லைன்னா தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். பிரியமுள்ள குமாரனாகிய, அது இங்கிலீஷ்ல மை டியர் சன். அப்ப வெரி ஒரு என்ன சொல்ற ஒரு இமோஷனல்ல அவர் பேசுறார். மை டியர், அவர்கிட்ட சொந்த பிள்ளை இல்லை தீமோத்தேயு. அதுல நாங்க பார்க்கிறோம் அவங்களுக்குள்ள இருந்த பாண்ட். எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால். அப்ப இயேசு கிறிஸ்து, அவர் இரட்சகர். அது நரகத்தில இருந்தவங்களை ரட்சிக்கிற மாத்திரம் இல்லை, நரகமான காரியங்கள்ல இருந்து, கடன் பிரச்சனையா, உறவு பிரச்சனையா, ஊழிய பிரச்சனைகளா, வருத்தமா, எல்லாத்திலையும் அவர்தான் இரட்சகர். மற்றது அவர் கர்த்தர், ஆண்டவர். அவர்தான் இன்றைக்கு உலகத்தை ஆளுகை செய்கிறார். அவர் கொடுத்த அதிகாரங்களால தான் பார்லிமெண்ட்டும் சரி, ஒரு பிரசிடெண்டா, ஒரு ராஜாவா இருக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இது ஒவ்வொன்றிலையுமே ஒரு sermon எடுக்கலாம். பட் நேரத்துக்காக நான் தொடர்ந்து போறேன். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. அப்ப இது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இவர் கடைசியாக அந்த எபேசு சபையில இருந்து வார நேரம், எபேசுல இவர் 2 வருஷம் செலவழிச்சவர். அப்ப அந்த நேரத்துல உறவுகள் எல்லாம் நல்ல நெருக்கமே வந்துட்டு, பவுல் அப்போஸ்தலன் வரைக்க எல்லாரும் அழுது, அப்ப இவரும் சொல்றார், உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி இடைவிடாமல் ஜபிக்கிறார். இதெல்லாம் நான் படிக்க எனக்கே அது ஒரு உறுத்துதலா இருந்தது. இப்ப நான் ஃபிட்ல இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இடைவிடாமல் ஜபிக்கிறேன். ஒரு பொதுவாக ஜபிப்போம். ஆனா ஒவ்வொரு தட்ட பேரை சொல்லி, பாஸ்டர் பிரதாப், ஆண்டவரே இந்த பிரச்சனை, இதை நானும் எந்தையும் கூட கூட செய்யணும், கோ குரூப் கூட கூட செய்யணும். உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையும் படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிரு. அப்ப நாங்களும் இந்த உறவுகள் நெருக்கப்படுற நேரத்துல ஒரு நேரம் நாங்கள் அங்க திரும்பி வார நேரம் கண்ணீர் இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துக்கு உறவு இருக்கணும். நாங்க அப்படி இருந்த நாங்கள் இப்ப கொஞ்சம் இந்த லோனுகள் அதுகள் இதுகள் எல்லாம் கொஞ்சம் திசை திரும்பிட்டோம். இட்ஸ் ஓகே. 6ஆம் வருஷத்துலேருந்து நாங்க திருப்பி உறவுகளை புதுப்பிச்சு கொள்ளுவோம். பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் இருந்த மாதிரி உங்களை எல்லாரையும் பிள்ளைகளாகத்தான் நாங்க பார்க்கிறோம்.
அப்ப அதுக்கு இந்த தேவையில்லாத திசை திருப்பங்கள் வேண்டாம். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூர்ந்ததால். அப்ப அவன் விசுவாசம் மாயமற்றது. இங்கிலீஷ்ல சொல்லுது சின்சியர் ஃபெய்த். இது உண்மையே அவன் இயேசுவ கர்த்தர் என்றும் கிறிஸ்து என்றும் விசுவாசித்தான். என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம், அந்த மாயமற்ற விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஜனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அப்ப இந்த விதமான மாயமற்ற விசுவாசம், இயேசு இரட்சகர், எந்த பிரச்சனையிலேயும் இரட்சகர், எந்த சந்தர்ப்பத்திலேயும் இயேசு ஆண்டவர், நான் எனக்கு சொந்தமல்ல, நான் அவருக்கு சொந்தம். இதுகளை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தீஸ் திங் கேனாட் பி டாட், இட் மஸ்ட் பி காட். இதை படிப்பிக்கிறதால பிடிக்க மாட்டோம். இதை ஒரு ஆளோட வாழ்க்கையில காண்ற நேரம் அது இப்ப பாருங்க, பாட்டியில இருந்து தாயில இருந்து இவருக்குள்ள இவர் சொல்றார், அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயிக்கிறேன். அது மாயமற்றது மாத்திரமில்லை, அது நிலைத்திருக்குது. இதான் யோவான் 15ஆம் அதிகாரத்துல, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால். கிரேக்க சொல்லு ஒரே சொல்லு, மெனோ. சரி, எதின் நிமித்தமாக அந்த மாயமற்ற விசுவாசம், அந்த நிலைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். என்னன்னா, இந்த நாட்கள்ல இப்ப இவருக்கு தெரியும் திமத்தியை வர சொல்லி கூப்பிட போறாரு. திமத்திக்கு எல்லாம் நடக்கிறதுகள் தெரிஞ்சிருக்கும். திமத்தி ஒரு போதகர், ஆனா ஒரு இளம் போதகர், ஃபிட்டில் இருக்கிற மாதிரி. உங்கள கனபேருக்கும் எங்கட பிள்ளைகளுக்கும் ஒரே வயசுதான். ஆனா உங்களுக்கு சில வேளையில பயம் இருக்கலாம். திமத்திக்கு நிச்சயமா இருந்தது. அப்ப அவர் சொல்றார், என்ன செய்யட்டாம், நான் உன்மேல் கைகளை வைக்கும் பொழுது உனக்கு உண்டான தேவ வரம், அதை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இப்ப எங்கள் எல்லாருக்கும் வரங்கள் இருக்குது. என்ன ஆவிக்குரிய வரங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அப்ப அப்ப இந்த மாதிரி நாங்கள் சோர்ந்து போற நேரங்கள்ல எங்களோட வரத்தை பாவிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். இப்ப எனக்கு இந்த ப்ரொஃபட்டிக் டீச்சிங் கிஃப்ட் ஆண்டவர் தந்திருக்கிறார். எனக்கு பைபிள் படிக்க நல்ல விருப்பம். அதை படிப்பிக்கிற ஒரு திறமையும் ஆண்டவர் எனக்கு தந்த, நேராக வார்த்தையில இருந்து. ஆனா அப்படி செய்கிற நேரம் எனக்கு உற்சாகம் வரும். இல்லை, எனக்குள்ள உண்மையா ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள இந்த ஜீவன் இருக்குது, எப்படி இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் வருது, எப்படி இந்த தெளிவாக சொல்லத்தக்கதா இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கலாம், அல்லது இப்ப ஆன்டிக்கு பாடுற வரம் இருக்கு. ஆன்டி எப்ப பாடினாலும் அவ உற்சாகம் அடைகிறா இல்லையோ, நான் உற்சாகம் அடைகிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறா. இது சின்னல இருந்து இருக்கேல, பிறகுதான் வந்தது. அப்ப உங்களுக்கும் நாங்க சொல்றது, இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற வரத்தை அனல் மூட்டுங்கோ. அது விசுவாசம் தேவை. அதுக்கு அதெல்லாம் சொல்றேன், இதன் நிமித்தமாக, உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக உண்ட வரத்தை அனல் மூட்டும். அப்போ உனக்கு பயம் நீங்கும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவதா, ஏன்னா இயேசுவ சிலுவையில் அறைஞ்சவங்க, அது ஒரு சாபமான ஒரு மரணம். அந்த காலத்துல அவர் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல். சும்மா உலகம் சொல்ற கதையை கேட்டா, என்னப்பா சிலுவையில செத்தவங்களா, சிறையில இருக்கிறாரா? இலங்கையிலேயே நாங்க கோர்ட்ஸுக்கு போறதுன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுன்னா, அட்லீஸ்ட் எங்கட நாட்கள்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களா? அப்படி என்ன கள்ள வேலை செய்தீங்க? அப்ப இப்ப இவர் இந்த மாதிரி ஒரு டஞ்சன்ல இருக்கிறதெல்லாம் வெக்கமா இருக்கும். சொன்ன இல்ல, வெக்கப்படாது. ஏன்னா உனக்கு தெரியும், எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள ஜீவன் இருக்கு. இயேசுவை குறிச்சும் வெக்கப்படாது.
தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவம். இப்ப சொல்றார், அந்த தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்தை நாங்க சொல்ல வலிக்கிற மாதிரி இருந்தா தீங்கு எங்களுக்கு வரும். திட்டுவாங்க, பேசுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நானும் அனுபவிக்கிறேன், மகனே நீயும் அனுபவி. அவர், இது ஒரு முக்கியமான பாயிண்ட், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து, நாங்க பல பேர் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல ரட்சிப்ப விடுதலைய எங்கட கிரியைகள், நீங்க என்ன மோட்டு முடிவு எடுத்தீங்க, நீங்க அப்படி செய்திருக்கப்படாது, அடவு வச்சிருக்கப்படாது, அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கும் ஃபிட்டில் கூட நாங்க இந்த பிள்ளைய விட்டுருக்கலாம். ஏதோ உங்களோட கிரிகைகளால தான் ரட்சிப்பு வரும் இல்லை, தேவனுடைய கிருபையால தான் ரட்சிப்பு வரும். அது அவருடைய தீர்மானம். ஆனா அந்த கிருபையை விசுவாசத்தினாலதான் பெற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அவட்ட கிருபையால எங்களை ரட்சிக்கிற, நரகத்திலேருந்து மோட்சம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு பிரச்சனையிலையும், நோயா, கடன் தொல்லையா, ஊழிய பிரச்சனையா, இது எல்லாத்தில இருந்தும் அவற்ற கிருபையால எங்களை ரட்சிப்பார். ஆனா அந்த கிருபையை நாங்க ருசி பார்க்கிறோமா? ஆடிக்கொருக்கா அமாவாசைக்கொருக்காவா, அல்லது அனுதினமும் அந்த கிருபையை ருசி பார்க்கிறோமா? அப்படி ருசி பார்த்தமா இருந்தா பிறகு ஒரு பரிசுத்த அழைப்பு. ஆனா இது மற்றவர்களுக்கும் சொல்லு, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ஜீவன், அதான் நற்செய்தி. இப்ப எங்களுக்குள்ள நீங்க பாத்தீங்களா இருந்தால் ஒரு பவர் வேலை செய்தன்னு தெரிஞ்சால், இந்த பவர் மற்றவனுக்கும் வேலை செய்யும் என்று தெரிஞ்சால் நாங்க என்னென்று சொல்லாமல் இருக்கிறது. ஆனா எனக்குள்ள இந்த வல்லமை வேலை செய்யலை என்றால் எனக்கு ஒரு கேள்வி வரும், இது உண்மையா? இது பிறகு அதை பார்க்குற நேரம் சொல்றதுக்கு, ஐயோ அவர் என்ன நினைப்பாரும் தெரியாது, அவருக்கு பிடிக்காது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இந்த கிருபை இயேசு அந்த கிருபாசன தண்டையின் கதவுகளை எங்களுக்கு திறந்து விட்டார். அவர் மரணத்தை பரிகரித்தன்னு சொன்னா இங்கிலீஷ்ல இருக்கு, he destroyed death. மரணத்தை பார்த்து நாங்க பயப்பட தேவையில்லை. ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்ப இந்த ஜீவன் மற்ற அழியாமை, நித்திய ஜீவன். இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும், ஆனா ஆத்துமாக்குள்ள ஜீவன் இருந்து அது பரிபூரணப்பட்டா அது அழியாது. அது சுவிசேஷம், அது நற்செய்தி. ஏன் இந்த அழியிற சரீரத்துக்காக நாங்கள் எவ்வளவு மெனக்கட்டணும்? அழியாத ஆத்துமா தான் முக்கியம். 11ஆம் வசனத்திலிருந்து, அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அப்ப எங்களுக்குள்ளேயும் இந்த தெளிவு இருக்கணும். எல்லாரும் புறஜாதியாருக்கு போதகனாக சந்தர்ப்பம் கிடைச்சா செய்யணும். ஆனா ஒவ்வொன்றுக்கும் அழைச்சிருப்பார். இப்ப எங்களை போதகர்மாருக்குள்ள இந்த ஒரு மனத்தை கொண்டு அவர்களுடைய ஊழியங்களை தாங்கி போலுக்கும் டிமத்திக்கும் இருந்த மாதிரி ஒரு நெருங்கிய உறவை கொண்டாடுறதுக்கு எங்களை அழைச்சிருக்கிறார். அதுலதான் நாங்க சில வேளையில கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடா போனோம். அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். அவருக்கு அது தண்ட அழைப்பண்டு தெரிஞ்சதால இந்த பாடுகள் எல்லாம் அவருக்கு பெருசா தெரியல. ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, என்னத்தை ஒப்பு கொடுத்தார்? இது கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்த நேரத்தில் அவற்றை ஆத்துமாவை, இவர் தண்டை இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்தார்.
நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும், நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. அப்ப இவர் சொல்றார், விசுவாசம் தான் அடிப்படை, அன்பு தான் முடிவு. எங்களுக்குள்ள அன்பில்லை என்று சொன்னா அங்க அது கிறிஸ்தவம் அல்ல. விசுவாசம் இல்லை என்று சொன்னா கிருபை நாங்க ருசி பார்க்கலாம். அப்ப இதையெல்லாம் நான் சொன்னேனே, சும்மா பைபிள்ல இருந்து நேரா படிக்கலாது. திமத்தி பவுல போசன்ல பார்த்த எப்பயும் என்ன நடந்தாலும் அவர் ரட்சகர், எப்பயும் அவரை ஆளுகை செய்ய இடம் கொடுத்தார், எப்பயும் அன்போடு செயல்பட்டார். சொல்ற இந்த வசனங்களின் சட்டம் என்றது இந்த பேட்டர்ன், இந்த பேட்டர்னை நீ கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நெற்பொருள் அதான் சுவிசேஷம், இந்த ஜீவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அவர் என்ற ஆத்மாவை காத்துக்கொள்வார். நீ உனக்கு தந்த பொறுப்பு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பரிசுத்த ஆவியினால, அவரால் வார கிருபையினால காத்துக்கொள். ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகல்லு எர்கொமேனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். இப்ப மாதிரி இந்த மாதிரி ஊழியங்களுக்கு வரைக்க நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம், உங்களோட தோளுக்கு தோளாய் நின்றவங்கள் உங்களை விட்டுட்டு சில வேளையில போயிடுவாங்க. உங்களோட நான் பழகிக்க சிலருக்கெல்லாம் அது சரியான வேதனையா இருந்தது. நீங்க அவங்கள பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்பி படிப்பிச்சு இவ்வளவாக நேசிச்சு, ஆனா அவங்க சில வேளையில வெளிநாடு போறான்னு போயிட்டாங்க, அல்லது வேற ஒரு பிரதேசத்துக்கு போறோம். அந்த நேரம் எல்லாம் கஷ்டமா இருக்க மாதிரி எங்களுக்கும் நாங்க இந்த விதமாக உங்களோட உறவுல உண்மையாக உங்களோட பாரத்தை எங்களோட பாரமாக எடுத்து இதாக்குற நேரம் சில பேர் விட்டுட்டு போயிருக்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதுக்காக நாங்க கசப்புகளை அவையில் வச்சு எடுக்கப்படாது. இப்போ பவுல போஸ்தலன் இதை பார்க்க எல்லாம் எங்களுக்கு மாறுதலா இருக்கு. யாவரும் விட்டுட்டு போயிட்டாங்க, இது எப்படி இருக்கும்? இப்ப எல்லா ஃபிட் பாஸ்டர்ஸும் எங்களை விட்டுட்டு போனா ஒரு நேரம், இதெல்லாம் இந்த கதகாவுற வேலையால நடக்கலாம். ஒரு நஞ்சு ஒரு ஆளுக்குள்ள வந்தோன்னா, இப்ப குடிச்சு போட்டு காரை ஓடுறது ஆபத்தான வேலை. என்ன நீங்கள் அழியிற மாத்திரம் இல்லை, எத்தனையோ பேரை சாக்கொண்டு விட்டுருவீங்க. அது மாதிரி கசப்போட ஊழியம் செய்கிறது அந்த நஞ்சு கனவேருக்கு பெறவீரும். அது கடைசியில சில வேளையில ஒரு ஊழியமே நாங்க 5 வருஷம் உடையாம இருக்கிற கர்த்தருடைய கிருபை தான். ஆனா இந்த நேரம் அப்படித்தான் பவுல அப்போஸ்தலன் இருக்கிறார். ஒநேசிப்போருடைய வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராம். பாருங்க, எல்லாரும் விட்டுட்டு போன நேரத்திலையும் அதுவும் அவருக்கு ஆபத்தான நேரத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்க அந்த கிருபையா அவர் இந்த ஒநேசிப்பாரு கூடாக அனுபவிக்கிறார். இது கர்த்தருடைய கிருபையால தான் இப்படி ஒருத்தன் அந்த சரியான நேரத்துல இவருக்கு ஆறுதலை கொண்டார. அது எங்களுக்கும் ஆண்டவர் அப்படி செய்வார். எங்களுக்கும் இந்த ஃபிட் ஊழியத்தை தொடங்கி அது இந்த கடைசி கொஞ்ச நாளே நான் சரியா உடைஞ்சு போனேன். என்னடாப்பா இது லட்சம் லட்சமா செலவழிச்சு எத்தனை ட்ரிப்ஸ் எடுத்து எத்தனை உபகரணங்களை கொண்டு கொடுத்து இதுக்கு பிறகும். ஆனா அது எனக்கு இந்த பாருங்க, இப்பயே நான் கர்த்தருடைய கிருபையை பார்க்கிறேன். இந்த புத்தகத்தை படிச்சு கொண்டிருந்ததால ஆக்கள் மக்கள் தானே, ஆண்டவர் கைவிட்டாரா? கிருபை நின்றுதா? அப்பதான் நான் யோசிக்கும், அவன் இல்ல கிருபை நிக்கல.
அவர்ட்ட கிருபையால தான் இந்த 2 தீமோத்தேயுவை படிச்சு கொண்டு இருக்கிறோம். 6ஆம் வருஷத்துக்குள்ள போயிருக்கிறோம். அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இப்ப பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் என்ன மாதிரி கனெக்டடா இருக்கு. என்ன மாதிரி எங்கட சுயகிரியையினால இல்ல, சுய சிந்தனையினால இல்ல, அவட்ட கிருபையால தான் நாங்க இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யலாம். பவுலப்போஸ்தலன் கூட அந்த கிருபையை ருசி பார்த்தார். அத தீமோத்தேயு பார்த்தான். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படுவோம். கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளோம் நாங்க பார்த்த மாதிரி. என்ன, உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு. முதலே பொறுப்பு தந்த நான் எபேசு சபையை நடத்துறது. இப்ப நான் போறேன்னு ஒரு பெரிய பொறுப்பை தரப்போறேன். நீ கிருபையில பலப்படையிலையா இருந்தா இந்த ஜீவனை நீ அறியல. அந்த ஜீவன் பரிபூர்ண படையில தாக்கு பிடிக்க மாட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தல்ல, உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. இதான் அவர்கிட்ட மெயின் மெசேஜ். நான் போறேன். நான் உனக்கு சொல்லி தந்ததுகளை நீ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு சொல்லிக் கொடு. அப்போ 1 2 3 4 ஜெனரேஷன். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உண்டான இந்த ஜீவன் அது என்னோடையும் உன்னோடையும் உண்ட அடுத்த சந்ததியோட நிற்கப்படாது, தொடர்ந்து போகணும். ஆனா அந்த கிருபையில நீ பலப்பட, அந்த விசுவாசத்தினால பற்றிருந்தா தான் இதுகளை தாக்கு பிடிக்கலாம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இதில் எல்லாம் எத்தனையோ பிரசங்கங்கள் இருக்கிறேன், நானும் பிரசங்கிச்சிருக்கிறேன். முழு புத்தகத்தையும் சரியா படிக்காமல் நடுவுல இதுகளை வச்சு பிரசங்கிக்கிறது. இதுல பாத்தீங்களா இருந்தா அவர் சொல்றார், நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. அதில் விளங்கப்படுத்துறார், தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு ஆர்மியில போய் சேர்ந்தீங்களா இருந்தா, அவர் செஞ்சூரியனுக்கு கீழே உங்களை போட்டா உங்களோட சிந்தனை எல்லாம் அங்கே இருக்கணும். அந்த கொமாண்டர் என்ன சொல்ற, மற்றும்படி உங்களுக்கு குடும்பம் இருக்கலாம், உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், அவர் பார்த்து கொள்வார். நீங்க இதுக்குள்ள போய் ஐயோ என்ற பஞ்சாதிக்கு இந்த பிரச்சனை இல்லை, இந்த பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்குதுன்னு அதுக்குள்ள போய் சிக்கி உங்களோட சிந்தனைகள் எல்லாம் அதுல போனா நீங்க என்னென்ற ஒரு நல்ல போராளியா இருக்கலாம். அப்ப என்ன சொல்ல வாரார், நீ இயேசு கிறிஸ்துவின் ஒரு போர்ச்சவனாய் வந்திருந்தா அவரை திருப்திப்படுத்துறதுக்கு தான் உங்க சிந்தனை இருக்கும். அதுக்காக பிள்ளைய கவனிக்காமல் இருக்க சொல்லி இல்லை. அந்த பிள்ளைன்ற பிரச்சனையிலையும் ஆண்டவர் என்ன சொல்ற, அவர் ரட்சிப்பார். வருமானம் குறைவா இருக்கா, அவர் ரட்சிப்பார். ஆனா அவர் என்ன செய்ய சொல்ற, நீ எங்கேயாவது போய் சிக்கிட்டியா? இப்ப நாங்க என்ன மாதிரி இந்த லோனுகளை கொடுக்க வழிகிட்டதால நாங்களும் போய் சிக்கி கொண்டோம். பிரபாதம், இது என்னடாப்பா, இது டிசைபிள்ஷிப் ஸ்கூலை விட்டு இங்கிலீஷ் ஸ்கூலை விட்டு இதுல போய் சிக்கிட்டோம். அதுதான் அவர் சொல்றார். மற்றும்படி கொமாண்டருக்கு கரிசனை இருக்குது. எந்த குடும்பத்துல, எந்த சுகத்துல, எந்த ஊழியத்துல அவருக்கு கரிசனை இருக்கு. ஆனா எந்த கரிசனை எல்லாம் அவரை நான் நம்பி அவர் தந்த இந்த சுவிசேஷ பாரத்து தான் எனக்கு மெயினா இருக்கும். இன்னொரு உதாரணம் தாரர், மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்பட மாட்டான். சரி, நான் கொமாண்டரை தான் ப்ளீஸ் பண்ண போறேன்னா இருந்தாலும் அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, ஒரு பேட்டர்ன் இருக்கு. முதல் சொன்னாரே, அந்த பேட்டர்ன் என்ன, விசுவாசத்துல தான் தொடங்குது, அன்புல தான் முடியும், சமாதானம் உள்ளத்துல இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நான் அங்கலாச்சு கொண்டு செய்தா நான் மல்யுத்தத்தை சட்டத்தின்படி செய்யல. அவன் நாளைக்கு எனக்கு முடிசூட்டப்பட மாட்டான். ஒரு ட்ரக்ஸை எடுத்து போட்டு ட்ரக்ஸால வந்த வெள்ளமையால நான் மல்யுத்தம் பண்ணினா நோ, அந்த கோல்ட் மெடல் எடுத்து விட்டுருவாங்க.
பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். இது நான் பார்த்து என்னடா ஃபார்மர், கமக்காரன், அதுல அவர் என்ன சொல்றாரா இருந்தா சரி, இது பிரயாசம். நீ இந்த வேற இதுகள்ல சிக்காமல் ஆண்டவர் என்ன சொல்றார்? விசுவாசம், அன்பு, பொறுமை, சமாதானம் இப்படி நீ செய்து அது பிரயாசம். ஆனா உனக்கு முந்தி பங்கடையும் வர்ற விளைச்சல்ல. அவன் அது என்ன வர்ற விளைச்சல்ண்டா என்ன? ஊழியத்துல வார ஆசீர்வாதங்கள் அதுவும் தான். ஆனா சில வேளையில மரிக்க வேண்டி இருக்கு. அப்போ மரிச்சால் ஐயோ, அல்ல ஊழியத்தை இழக்க வேண்டி இருக்கு. ஐயோ, ஊழியத்தை இழக்கிறதா? அவர் சொல்றாரு, இல்ல பாருங்க, அவர் சொல்றாரு அந்த கேம் வந்து 2 இன்னிங்ஸ், ஒரு இன்னிங்ஸ் இல்ல. நாங்க இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கூட ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின் படியே மருத்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். என்ன சொல்றார்? ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், நாங்களும் மரித்து உயிர்த்தெழுவோம். இது ஒன் இன்னிங் கேம் இல்லை, இது 2 இன்னிங். 2வது இன்னிங்ஸ் தான் கூட நேரம் நடக்க போகுது, அதுதான் கூட முக்கியம். அப்ப அதுல நான் கமக்காரன் மாதிரி நல்லா பிரயாசப்பட்டிருந்தால் அங்க போற நேரம் பார்ப்போம், நாங்க இயேசுவுக்கு உண்மையாக இருந்தோமா, அந்த சட்டத்தின் படியா ஊழியத்தை செய்தோம். அதுலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, நாங்க ஒரு இசை கச்சேரியில இருக்கிறோம். நான் தனித்தா விழா அடிச்சு கொண்டு என்ற ஊழியம் செய்தாண்டா சட்டத்தின்படி செய்யல. செகண்ட் இன்னிங்ஸுக்கு போயிருக்க கவலை. அவர் சொல்லுவார், நீ என்ன, நீ உண்ட ஊழியத்தை தானே வளர்த்த, அவன் பக்கத்துல பேர் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அப்ப நாங்க 2 இன்னிங்ஸ் என்றது விளங்கின, பவுலுக்கு அது நல்லா விளங்கினது. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். ஆனா தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. அவருக்கு தெரியும் வசனம் என்ன கட்டி கொண்டும் போடலாம், ஆனா இந்த வசனத்தை கட்டி வச்சிருக்கேன். அது என்ன, அது ஆவியால தரப்பட்டது, அதுல வல்லமை இருக்கு, அது தொடர்ந்து போய்கொண்டிருக்கும், அதுக்கு நான் எந்த பங்கு செய்யும். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். சொன்னா இல்ல, அந்த இலெக்ட் இருக்குது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அது எங்களுக்கு தெரியும், அது ஆண்டவருக்கு தெரியும். நாங்க சுவிசேஷத்தை சொல்லிக்க சில பேர் ஏற்றுக்கொள்வாங்க, சில பேர் எதிர்ப்பாங்க. எதிர்க்கிறவனுக்காக நான் சொல்லாம விடையலாது. பாருங்க, அவட்ட ஃபோக்கஸ் எங்கே இருந்த, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக நான் இந்த சுவிசேஷத்தை போய் சொல்லணும். அப்போ அது ஒரு மகிமையான காரியம். செகண்ட் இன்னிங்ஸுக்கு போய் உனக்கு இவனை தெரியுதா, இவனை தெரியுதா, இந்த பாசரை தெரியுதா, நீ இலங்கையில போய் செய்த ஊழியத்தால தான் அவங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த ஜீவனுக்குரிய ரகசியத்தை பெற்றுக்கொண்டாங்க. சரி, அதால நாங்க சகிப்போம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோடைய கூட மரித்தோமானால் அவரோடைய கூட பிழைத்திருப்போம், அவரோடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடைய கூட ஆளுகையும் செய்வோம். ஆனால் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார். இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல நாங்களும் இயேசுவோட சேர்ந்து ஆளுகை செய்ய போறோம். பிறகு கடைசியில நியாய தீர்ப்பும் செய்வோம். ஆனா நாம் அவரை மறுதளித்தால், அவர் கிறிஸ்து உண்டோ ஆண்டவர் உண்டோ மறுதளித்தால், தென் நாங்க we are giving up. அப்போ சொல்ற அவரும் நம்மை மறுதளிப்பார். எனக்கும் இவனை தெரியாது, நீ பிதாவுண்ட சித்தம் செய்யலை, நீ ஏன் ஆண்டவர் ஆண்டவர் என்ன உனக்கு தெரியாது. நாம் உண்மையில்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இப்ப இதுவும் ஆண்டவர் என்னோட பேசினார். என்ன, சில வேளையில இந்த ஊழியத்துல வரைக்க நாங்க இந்த மேலத்தைய நாடுகள்ல இருந்துட்டு வந்தது, சில வேளையில எங்களை பார்க்க ஆட்கள் உண்மை பேசாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு உதவியை பெறணும்ன்றதுக்காக
முகஸ்துதிக்காக. ஆனா இதுல அவர் சொன்னது, நாங்களும் பல வேளைகள்ல ஆண்டவருக்கு உண்மை இல்லாம இருக்கிறோம். ஆனா அவர் எங்களை கைவிடுறதில்லை, எங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? நாங்களும் உண்மையுள்ளவராய் இருக்கணும். அப்ப போதகர்மார் உண்மை இல்லாமல் இருந்தா நாங்க அவைகளுக்கு உண்மை இல்லாமல் இருக்கப்படாது. அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார், ஏன்னா அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். நாங்க அவரை மறுதலிக்காமல், நாங்கள் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் இன்னும் அவரை பின்பற்றமா இருந்தா அவர் தான் எங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப அவர் தம்மைத்தாம என்னண்டு மறுதலிக்கிறது? மறுதலிக்க மாட்டார். அவை இது நல்ல ஒரு வார்த்தை. நான் கூட சில வேளையில என்னில் இருக்கிற பலவீனங்களை நான் யோசிக்கிறது, கடவுளே இப்படி நடக்கிறேனே. ஆனா இந்த விசுவாசம் உண்மை, மாயமற்றது. அதால அவர் என்ன எனக்கு உண்மையா இருப்பார், என்ன மறுதலிக்க மாட்டார். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி, இது கவனிங்கோ, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல். இந்த கசப்போட, இந்த நஞ்சோட காரியங்களை செய்யும் பொழுது தேவையில்லாத வாக்குவாதங்கள், அது நியாயம் இல்லை, இது பிழை, அது நீங்க அப்படி செய்திருக்கீல, அதை நாங்களும் உங்களை குறித்து சொல்லலாம், நீங்களும் எங்களை குறித்து சொல்லலாம். இது இது எல்லாம் விசுவாசத்தை கவுழ்த்து போடுறது. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கு. இதான் எனக்கு கடவுள் தந்த வரம். உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அப்ப இந்த ஊழிய பொறுப்பை தந்திருக்கிறார், வார்த்தையை தந்திருக்கிறார். நாங்க நிச்சயம் பிரசங்கம் பண்ணப்படாது, வார்த்தையில தான் விஷயம் இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கணும். கனவேருக்கு பிரசங்கம் பண்ண விருப்பமா இருக்கும், ஆனா பிரசங்கம் பண்ற எங்களுக்கு கூட நியாய தீர்ப்பு இருக்கும், அந்த ஒரு தேவை பயம் இருக்கணும். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் கள்ளப்போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அப்போ உண்மையாக வசனத்தை நியாயமே போதிக்காமல், அடைய நானும் போதகராக இருந்தா எந்த பிரீஃப் கேஸையும் யாரும் தூக்குவாங்க, என்ற பைபிளை தூக்குவாங்க, பாஸ்டர் என்று சுத்தி கொண்டு இருப்பாங்கள் என்று போட்டு வந்தா கள்ள போதகரன். கடைசியில நாங்கள் அவபக்தி உள்ளவர்களாவோம், என்றா உண்மையான அந்த ஜீவன் எங்களுக்குள்ள இல்லை. அவர்களுடைய வார்த்தை அருப்பிளவை போல படரும். இது நான் வாட்சி பார்த்தேன். இது ஒரு கேன்சர் மாதிரி அது படரும். இப்ப பிள்ளையான ஒரு போதனை அது கேட்க சில வழியில நல்லா இருக்கும். அப்புறம் பார்ப்போம், அவர் சொல்றார் தங்களோட சுய இச்சையின்படி அவைகள் கேட்க விரும்புகிறத பிரசங்கிக்கிற பாஸ்டர்ஸை சேர்த்து வச்சுட்டு இருப்பான். அது நஞ்ச பிறப்பும். என்ன இமேவியும் பிலேத்துவும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுந்தல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார். இன்றைக்கும் அன்பானவர்களே, ஃபிட்டில் உங்களுக்கு மெயின்லி கிடைக்கிறது அல்ல, பாஸ்டர் அலெக்ஸ்டேந்து உங்களுக்கு. இது நான் பெருமைப்படையலாது, இது அவற்றை கிருபை. அவர் எனக்கு இந்த பைபிளை படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தந்து இருக்கிறார், அதை விளங்குறதுக்கு ஒரு அறிவை தந்திருக்கிறார், அதை விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு ஆற்றலை தந்திருக்கிறார். ஆனா இது எல்லாம் இல்லாமல் நானும் ஒரு ஃபிட்டுக்கு டிரெக்டராக இருப்போம். இது யாரா இருந்தாலும் கோ குரூப்ல இருக்கிறார்கள் கூட நான் பாஸ்டர் அலெக்ஸ் இதை பிள்ளையா செய்கிறார், நாங்க கவனமா இருக்கணும். இது நாங்கள் பாஸ்டர் அலெக்ஸுக்கு வர அட்டென்ஷன் என்று பார்க்கப்படாது, அவருக்கு இருக்கிற பொறுப்பு கணக்கு கொடுக்கணும் நாங்கள். அப்ப சொல்ல கனபேர் சத்தியத்தை விட்டு விலகி பிழையான மோட்டிவ்ஸால வேதத்தை புரட்டுறமென்று தெரிஞ்சு செய்கிறாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும், தெரியாம செய்கிறாக்கள் தான் கன பேர் இருக்கணும்.
ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின், அப்ப இதை சொல்ற, கடவுளுக்கு அந்த இலெக்ட் யார் என்று தெரியும். இப்படி யாராவது வந்து புரட்டி கிரட்டி விசுவாசத்தை கவிழ்த்து போட்டாலும் தேவன் விடமாட்டார். சொல்றேன், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. இதுகளை நான் படிப்பி கேட்க இதால கூட பலன் பெறுறது நான் தான். ஏன்னா ஒவ்வொரு முறை படிப்பி கேட்கையும் நான் பார்க்கிறேன், இதன்படி இந்த விளக்கமா எனக்கு இது வேற இருந்தது, இதன்படி நான் நடக்கிறேன்னா, அப்ப நான் அநியாயத்தை விட்டு விலவும். இல்லையன்னா அந்த அபிஷேகம், அந்த கனிகள் வராது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அப்ப எந்த ஊழியத்திலையும், ஃபிட் ஊழியத்திலையும் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் இருக்குது. ஆனா அவர்கள் தங்களை சுத்திகரித்து கொள்வார்கள். மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் இருக்குது. அதுல இருந்தாடே நானும் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பணும், நான் தனித்தவையில் அடிக்கணும், நான் ஒரு கட்டிடம் கட்டணும், எந்த சபைக்கு ஆக்கள் கூட வரணும், பக்கத்துல இருக்கிறவனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லையென்றா அந்த சட்டத்தின்படி நாங்கள் ஊழியத்தை செய்யறோம் இல்லை. அது மரமும் மண்ணுமான பாத்திரமா இருக்கும். இன்னும் பரலோக ராஜ்யத்துல இருப்போம். எனக்கு உங்களை பற்றி தெரியும், நான் பொன்னும் வள்ளியுமான பாத்திரமா இருக்கத்தான் நான் விரும்புகிறேன். அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளை நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும், அதான் அந்த சட்டம், விசுவாசம், அன்பு, நீதி, சமாதானம் அடையும்படி நாடு. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயும் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்கும். இப்ப வெப்பம் ஃபிட்ல ஒரு பாஸ்டர் குற்றம் சொல்றார் ரெண்டங்கள்ல. அதுக்காக நாங்க அவரை போட்டு அடிச்சு உமக்கு காசு தர மாட்டோம், நீர் இது அது அது செய்யலாம். உண்மையா அவர் பிசாசுன்ற இச்சையை செய்ய பிடிக்கப்பட்டுட்டார். முக்கியமாக கசப்புகளை உள்ளத்துல வச்சு நஞ்ச வச்சு கொண்டு அவையில் இருந்தா அவனால பிடிபட்டுருக்கணும் அவன் கண்ணிக்குள்ள. அப்ப நாங்க என்ன செய்யணும்? சாந்தமாக அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்ப இந்த வீக்கெண்ட் நடந்த ஒன்றை சொல்றேன். ஒரு அமெரிக்கன் ஸ்டூடெண்ட், அமெரிக்கன் ஆர்மியில அவன் இருந்தவன். அவன் ஒருக்கா இங்க இந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட அவரும் வருவார். வந்துட்டு ஒரு நேரம் சொன்னான், ப்ரொஃபஸர் அலெக்ஸ், ஐ ஹவ் சோல்ட் மை சோல் டு த டெவில், பிசாசுக்கு இந்த ஆத்மாவை வித்துட்டேன். என்னடா கேட்கிறான், பிசாசுக்கு ஆத்மாவை விட்டுட்டான்னு. நான் அதை கணக்கெடுக்கல. அப்ப பாருங்க, அவன் பிடிபட்டுட்டான். அப்ப நானும் இது இட்ஸ் அபவ் மை பே கிரேட் என்று சொல்றேன். இது என்னடா, பிசாசுக்கு நீ ஆத்மாவை வித்துட்டியா? இது என்ன உண்மையா சொல்றியா, பாடி விடுறியா? இதுக்கு நான் என்ன செய்கிறது? இப்ப ரெண்டா பிறகு பார்த்தா இந்த வெள்ளிக்கிழமை ஒரு கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு போயிருக்கா, அவனும் கிராஜுவேட் பண்றான். அப்ப பிறகு கேள்விப்பட்டேன், அவன் போய் ஒரு முஸ்லீம் கேர்ள் ஃப்ரெண்ட், ஏன்னா அவருக்கு தனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்றது அது ஒரு பெரிய ஒரு இச்சை.
அதை பாவிச்சு பிசாசு அவர்களை இவருக்கு முதல்ல ஒரு கிறிஸ்டியன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தது. அவள் இவரை விட்ட உடனே இவருக்கு பெரிய பாரத்துல இவர் போய் ஒரு முஸ்லீம் பிள்ளைய, அல்ஜீரியால இருக்க ஒரு முஸ்லீம் பிள்ளைய இன்டர்நெட்டில் தொடர்பு கொண்டு அவளை நல்லா பிடிச்சு கொண்டது இவருக்கு. அப்ப இவர் பிறகு போய் முஸ்லீமே வந்துட்டானா. அப்ப இந்த குட் ஃப்ரைடே அண்டு எங்கட ஹென்ரிக் ஷெப்பல்ல போய் அங்க இருக்கிற இமாமிட்ட சொல்லி தான் முஸ்லீமே வாரான்னு தான் ஒப்பு கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த வெள்ளிக்கிழமை நான் அவனை பார்க்க அவன் திருப்பியும் சொன்னான், ப்ரொஃபஸர் அலெக்ஸ், ஐ ஹவ் சோல்ட் மை சோல் டு த டெவில். அப்பதான் நான் பார்த்தேன், என்னடா அப்பா அவன் இப்படி காய்ச்சான். அப்ப நான் இந்த வீட்டை இருந்த பிள்ளை, என்ன நீங்க இவனை கவனிக்கலையா, அவன் இப்படி காய்ச்சி கொண்டு இருக்கிறான் என்னண்டா. அப்ப அப்புறம் ஆன்டிக்கும் எனக்கும் ஒரு பாகம் வந்தது. அடே இது உண்மையா இருந்தாலும் இவன் உண்மையா வந்து நாங்கள் அவரை கூட்டி கொண்டு எங்களோட வீட்டை கொண்டு கண்ணேரம் அவரோட கதைச்சு. அப்போ அவன் சொல்றான் தான் வந்து அந்த பிசாசுட்டு அவனுக்கு அந்த பிசாசுகளை உணர முடியுமா. ஒரு பிசாசிட்ட சொன்னானா, நீ எனக்கு வல்லமையை தந்தா நான் என் ஆத்மாவை உனக்கு தரேன். அப்ப அதுக்கு பிறகு அவன் சொல்றான் பிசாசுன்ற கிரியையெல்லாம் அவனுக்கு பார்க்கத்தக்கதா இருக்கு. அதுலதான் இந்த முஸ்லீம் பிள்ளையோட பிறகு விரும்பி பிறகு முஸ்லீமாக வந்து, ஆனா அவனுக்கு இன்னும் அந்த ஏக்கமும் இருக்கு தான் பிள்ளைய செய்கிறேன். அப்ப நாங்க வந்திருந்து அவனோட கதைச்சு பர்க்ஸ்மேனை கால் பண்ணி, பர்க்ஸ்மேன் வந்து அப்ப பர்க்ஸ்மேன் இதுல கூட அனுபவம் உள்ளார் கதைச்சு பிரைஸ் த லார்ட். அவன் பிறகு நேற்று வந்து சொல்றான் அந்த உறவு உடைஞ்சிட்டு தான். அப்போ நாங்கள் அன்றைக்கு நல்ல அவருக்கு ஜபிச்சு அந்த பிசாசை கலைச்சு, நீ சும்மா பிசாசை கூப்பிட்டு கொண்டு இருந்தா நாங்கள் கலைச்சும் வேலை இல்லை, நீர் உண்மையை உணரணும். பர்க்ஸ்மேன் வடிவா மினிஸ்டர் பண்ணினார். நீ இப்படி செய்ததால கத்தர் அவர் உன்னுள்ள வச்சிருக்கிற அன்பு அவ்வளத்துக்கும் குறையில, ஆனால் நீ அவரை விட்டு விலகி போறாய், அவர்கிட்ட கிருபையை விட்டு விலகி போறான்னு எல்லாம் சொல்லி நேற்று வந்து சொல்றான். அந்த முஸ்லீம் பிள்ளையே பிறகு அதை ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விட்டுட்டாராம். அப்போ பிரைஸ் பாருங்க, இந்த இது ஆப்வியஸ்லி அவன் அப்படி போய் சிக்கி. ஆனா எத்தனையோ பேர் ஈவன் ஃபிட்டில் கனவேர் அவன் கண்ணிக்குள்ள போய் அம்பிட்டு சிக்கி. இவ்வளவு ஒரு பெரிய ஊழியத்துக்கு நாங்க அழைக்கப்பட்டிருக்கேன். அந்த நேரத்துல நாங்க என்ன செய்யணும்? சும்மா குற்றம் சொல்லி அப்படி இருந்தா அவன் இன்னும் போய் அதுக்குள்ள விழுந்துருவான். நாங்கள் சாந்தமாய் உபதேசிக்கோம். சரி, 3ஆம் அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் இப்ப அவருக்கு தெரியும் மகனுக்கு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார் தான் போய்க்க முதல். ஆனா பெரிய ஆபத்து, ரோமுக்கு கூப்பிட போறார், பெரிய ஆபத்து. இன்னும் அதிலும் விட கூட கடைசி நாட்கள்ல அவர் சொன்ன கடைசி நாட்கள் அந்த அந்த நாட்கள். அது போல் நினைச்ச மாதிரி இயேசு உடனே வரையில, அது இப்பயும் அந்த நாட்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வேம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகப்போக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இன்றைக்கு அன்பானவர்களே, எங்கட சபைகள் எல்லாம் ஈவன் போதகர்கள் கூட ஒரு தேவ பக்தி, அந்த போடுற உடுப்புகள் கதைக்கிற கதைகள் எல்லாம் அடையும் பக்தியுள்ள ஒரு போதகர். எங்க அந்த தேவ பலன்? Where is the power of the Holy Spirit? அப்போ நிறைந்து இருக்குது அன்பானவர்களே. அப்ப நாங்கள் எப்படி என்னதை நாங்களே ஆராய்ஞ்சு பார்க்கணும். தேவ பலன் எங்கள்ல இருக்கா? தேவ பக்தி என்று நான் நம்புறது அதப்படி தேவ பலன் இல்லாம பக்தி மாத்திரம் இருக்குது. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகுவா.
ஐயோ கடவுளே, இந்த நியாய தீர்ப்புக்கு நான் போகல. இதுல யார் ஃபிட்ல வேஷம் தரிச்சு கொண்டு இருக்கிறார்கள், ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும். ஆனா அவர்களாக விலகி போகட்டும். நாங்க செய்கிறத அவர்களுக்கு பிடிக்காமல் இருந்து அவர்களாக விலகி போகட்டும். நாங்கள் யாரையும் விலத்த போறதில்லை. ஆனா அவர் அதுல சொல்ற, இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு இப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயும் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறாள். இன்றைக்கு பாருங்க, எத்தனை இடத்துல எங்களுக்கு தெரிந்தானே இதை 3G கேர்ள்ஸ் கோல்ட் க்ளோரி, எத்தனை பேர் கூட மேலத்தைய நாடுகள்ல பாலியல் இதுல போய் விழுகினோம். அந்த இச்சைகள் இருந்து வரங்கள் இருக்குது, அதால பெண் பிள்ளைகள் வந்து மதிக்கலாம். அட இவர் பிரசங்கிச்சா இப்படி இருக்குதுன்னுட்டு இவியல் அவையின் வீடுகள்ல போய் இது நான் உங்களுக்கு பேர் சொல்ல விரும்பல. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இது நடக்குது இப்படி இலங்கையில். யன்னேயும் யம்பிரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துட்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அந்த விசுவாசத்துல தோத்து போனவங்க. ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடும், இது அந்த யந்தேயும் யம்பிரையும் அவர்களுடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும். அப்ப இதுல நீங்க ஐ ஹோப் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டர்நேஷனல் ஹவுஸ் ஆஃப் பிரேயர். 25 வருஷமாய் 24/7 ஜபம். 2 மணித்தியாலத்துக்கு ஒரு வர்ஷிப் டீம் வந்து அவையில் வர்ஷிப் பண்ணுவினம், மைக் இருக்கும், ஜபிப்பினம், நான் ஸ்டாப் 25 இயர்ஸ். ஆனா கடைசியில அதை தொடங்கினவர் வந்து பலவிதமான பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து அதெல்லாம் அப்படியே உடைஞ்சு போச்சு. அப்ப பாருங்க, ஆனா அவருக்கு அவர் தான் செய்த பிழைய உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருந்தா வித்தியாசமா முடிஞ்சிருக்கும். அவர் இல்லை, தான் பிளவடையில, அவருக்கு தீர்க்க தரிசன வரம் இருந்தது. சரியான வேதனை அதை பார்க்க. எங்கட பிள்ளைகளும் அந்த மினிஸ்ட்ரியில போய் பலன் பெற்றவர்கள். இப்ப நாங்களும் எங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும் அன்பானவர்களே. என்ன அந்த மதிகேடு வெளிப்படும். ஏன்னா ஆண்டவர் உடனே வெளிப்படுத்துறது இல்லை. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியேகியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாயிருந்தார். எக்ஸில வாய்ச்சிங்களா இருந்த இந்த ஒவ்வொரு இடத்திலையும் எவ்வளவோ எதிர்ப்புகள் அவருக்கு, அடி பேச்சு, எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆனா அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கு, என்ன மாதிரி எல்லாம் எனக்கு அடி போட்டு செய்தாலும் அவர் இதுல இருந்து என்னை காப்பாத்தினார். எங்களுக்கும் அப்படியா இருக்குது. பண கஷ்டம் வந்தது, கடன் கஷ்டம் வந்தது, இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னாங்க. அதான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதால எங்களுக்கு சக பரிசுத்தவான்களோட கசப்பு வருதா, இல்ல ஆண்டவர் என்ன மாதிரி நீங்களாக்கினார். எனக்கு இப்ப நான் சொன்னேனே ஒரு 2-3 நாளைக்கு முதல் எனக்கு சரியான மனவேதனையா இருந்தது. 6ஆம் வருஷத்துக்கு போகணுமா இல்லை இதோடையே முடிச்சிருவோமா? ஆண்டவர் சொன்னார், இல்ல நீ நீ வந்து அவர்கள் பிள்ளையபடியினம் உன்னை கவலைப்படுத்தினன்றதுக்காக நீ நான் தந்த ஊழியத்தை விடுறதா? நீ கடனாளியா இருக்கிற. அப்ப அதுதான் நான் கடவுளை என்னை மன்னியும். ஏன்னா அவர் என்னை நீங்களாக்கினார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார். கரண்டி. நாங்க உண்மையா தேவ பக்தியாய்
இயேசுவுக்குள்ள இருந்து விசுவாசத்தினாலும் அன்பையினாலும் பொறுமையும் சமாதானமும் இந்த மாதிரி இருந்தா துன்பப்படுவோம். பிழை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க, விட்டுட்டு போவாங்க, அடி கூட வேண்டி வரும். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாயும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். அது இன்னும் மோசமா போயிட்டு இருப்பினும், ஏன்னா பிசாசுன்ற கண்ணிக்குள்ள சிக்கிட்டினும். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அப்ப பரிசுத்த வேத எழுத்துகள் அதைத்தான் ஃபிட்டில் நாங்க செய்கிறோம். இந்த லோகோஸ், கடவுளுடைய சிந்தனைகள், கடவுளுடைய திட்டங்கள் எங்களை ரட்சிக்கும், எங்களோட உள்ளத்தை சுத்தம் செய்யும், மனதை புதிதாக்கும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. எங்களுக்கு பைபிள் முக்கியம் என்று தெரியும். ஆனா அந்த பைபிள் எங்களை திருத்த விடுவோமா, அடிக்க விடுவோமா? கடைசியில சொல்ற, கொஞ்ச நேரம் தாங்கோ, ஒரு சிட்டிங்லேயே அதை முடிச்சிருவோம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதா, தன் மகனுக்கு கட்டளையிடுகிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ண. அங்கதான் ரகசியம், அங்கதான் உள்ளம் சுத்தமாகும், மனம் புதிதாகும், கால கண்ணியில இருந்து எடுப்போம். பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்ப நீங்க பாப்பீங்கள், எந்த டீச்சிங்லாம் அந்த கடிந்து கொள்றது இருக்குது. அன்புல தான் செய்கிறேன் நான். யாரையும் கசப்புல இவங்க எல்லாம் உருப்பட மாட்டாங்க, இவங்களோட நீ ஏன் நேரத்தை உனக்கு எடுக்கிறாய்? அப்படியே பரிசுத்தவான்கள் என்ன, வார்த்தையின்படி பரிசுத்தவான்கள். சரி, பரிசுத்தம் இல்லாத சில காரியங்களை செய்யலாம், அதுக்கு வார்த்தைய பிரசங்கிச்சு அவர் சொல்ற மாதிரி கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கனபேர் வந்து, ஐயோ பாஸ்டர் நீங்க அப்படி பச்சையா சொல்றீங்க, எனக்கு ஹேர்ட் ஆகுது. நான் சொன்ன, அடையப்பா நீ ஹேர்ட் ஆகணும் ஹேர்ட் ஆகப்படாதுன்றது இல்லை என்ற இது. நீ பரிசுத்தவான், ஆனா உண்மையாக பரிசுத்தமாகணும். அதுக்கு வார்த்தையில தான் விஷயம். அந்த வார்த்தையை படிக்கிற ஆர்வத்தை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார், அதை விளங்கப்படுத்துற ஆற்றலை தந்திருக்கிறார். அதனால நீ சுத்திகரிக்கப்படணும் என்றதான் என்ற விருப்பம். நான் பிள்ளைய செய்தா எனக்கு சொல்லு, நான் மனம் திரும்புறேன். ஆனால் கடைசி நாட்கள்ல கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்ற சொல்ற, உன் ஊழியத்தை நிறைவேற்று. இப்ப அவருக்கு இன்னொரு பெரிய ஊழியம் வரப்போ. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் போறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவரு தெரியும், அடுத்த முறை விசாரணை நடக்க என்ன மரண தண்டனை தந்து என்ன தலையை வெட்ட போறான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்.
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுச்சு. ரெண்டு இன்னிங்ஸ், 1 இன்னிங் கேம் இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்ச காலம் தான். இப்போ நாங்கள் எல்லாம் அப்படி 2 இன்னிங்ஸ் என்றது எங்களோட மண்டைக்குள்ளே இருக்குது. அவ்வளோ பத்தாது எங்களுக்கு. இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம். அதான் சாவு எனக்கு ஆதாயம், வாழ்வு எனக்கு கிறிஸ்து. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படா. இப்பதான் கொண்டாடுறார். கெதியில என்னட்ட வா, நான் போறேன். நான் உனக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லி, ஏனென்றால் தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். உண்மை கிறிஸ்தவனாக இருந்தவன், ஆனா சாத்தாண்ட வேலைக்குள்ள சிக்கி அவன் போயிட்டான். இன்றைக்கு எத்தனை பேர் உலகத்துல இருக்கிற ஆசையால போனதில விட ஊழியத்துல இருக்கிற ஆசையால எத்தனையோ போதாயிர மேற்கட்டு போயின. தனித்தவில் அடிக்கிற இது ஊறி போயிருக்கு. அதால செகண்ட் இன்னிங்ஸ்ல கவலைப்படுவினோம். தந்த தந்த ஊழியத்தை செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லல. ஆனா உங்களோட டெஸ்ட் வந்து என்ன, நீங்க உங்களுக்கு தந்த கடமையை செய்யற நேரம் பக்கத்துல வயலின் அடிக்கிறவர் பிளவிட்டா அதை குறிச்சு ஒரு கரிசனை இருக்குதா, ஒரு பாரம் இருக்குதா? கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீஹிக்குவை, இது டைட்டஸ் என்று நம்புறேன், நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். அவரு கூட தான் இந்த லெட்டரை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லினும், துரோவோ பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோற்றுருள்களையும் நீ வருகிற போல கொண்டு வைப்பார். அவற்றை சிந்தனை எல்லாம் எங்க இருக்கு? நான் போறேன், ஷுவர். தலையை வெட்ட போறாங்க. அதுக்கு முதல் இன்னும் கொஞ்சம் எழுதி இதை கொடுத்துட்டு போவோம். தோற்றுருள்களை எடுத்துட்டு வா. கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பார். பாருங்க, அவர் கசப்பையா வச்சு கொண்டிருக்கிறார். சரி, அவன் சரியான தீமை செய்தான், சரி, கடவுள் பதில் அளிப்பார். நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் அந்த வழக்குல இல்லாதவன் தேச துரோகி என்று குற்றச்சாட்டு வேறு ஒருத்தரும் அவரோட இல்லை. யார் இருக்கிறது? கண்ணனாகிய அலெக்சாண்டர். அவன் பயங்கர குற்றச்சாட்டுகளை சொல்றான். எப்படி இருக்கும்? இவர் நடுங்கினாரா? இல்லையே. ஜீவனுள்ள கிறிஸ்துவினால் உண்டான ஜீவனுள்ள வாக்குத்தத்தத்தை ருசி பார்த்தவன். இயேசு ரட்சகர், எந்த பிரச்சனையிலையும் இயேசு ஆண்டவரை ஆளுகை செய்ய விட்டார். ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ ஆஹா எனக்கு துணையாக நின்று என்ன செய்தாரா? அவரை காப்பாத்தினாரா? என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். ஐயோ கடவுளே, பாருங்க, இந்த ஆள் எந்த இடத்துக்கு இந்த சுவிசேஷத்தை ருசி பார்த்திருந்த. உயிரை காப்பாற்ற வழிக்கிடையில தண்ட அவற்ற ஊழியம் முடியுது. மகனுக்கு பொறுப்பை கொடுத்து போட்டு கடைசி சந்தர்ப்பத்திலையும் பாவிச்சு சுவிசேஷத்தை சொல்ல இருக்கு. சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். இதை என்னென்று நான் வாய்ச்சு பார்த்தா, அந்த முதல் இதோடையே இவருக்கு தலைவட்டுப்பட்டிருக்கணும். அதுவும் இவன் மாதிரி ஒருத்தன் இப்படி குற்றச்சாட்டுகளை சொல்லிக்க. ஆனாலும் ஏதோ விதமாக அண்டைக்கு கொலை தண்டனை கொடுக்கப்படையில, இன்னொரு தவணை கொடுத்திருந்து. அதான் சொல்ற, சிங்கத்தின் அது வாய்க்கு வந்துட்டேன், சிங்கத்தின் வாயில மாட்டுப்பட்டுட்டேன், ஆனாலும் ரட்சிக்கப்பட்டேன். அதான் அந்த சுவிசேஷம். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டது ஸ்பிரிச்சுவல் சன்னுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறதுக்கு. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து
தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரிஸ்காலுக்கும் அக்கிலாவுக்கும், பிரிசிலா என் அக்கிலா, ஒனேசிப்பாரின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். துரோப்புமேவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். மாரிகாலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. ஜபூலும் புதேஷும் லீனுவும் கெலுவுதியாலும் மற்றெல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உன் ஆவியுடனே கூட இருப்பாரா? அப்ப தலை வெட்டுற நேரத்தை இலங்கையில நான் கேட்கிறேன், உங்களுக்கு தலை வெட்டுப்படுற போற நேரம் வந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட அந்த விசுவாசத்தினால இருந்தா பிரச்சனை. ரஷ்யாவில் ஒரு கதை சொன்னாங்க, ஒருக்கா கிறிஸ்டியன்ஸ் இருந்து ஜபிச்சு கொண்டு இருக்கிறோம் இரவு நேரத்துல இருந்தா பார்த்தால் ஆமிக்காரங்கள் வராங்க. இதில் பயத்தோட போய் திறந்தா துவக்கோட எல்லாம் வராங்க. வந்துட்டு சொன்னாங்க, எல்லாம் லைன் அப் பண்ணுங்க, நீங்க கிறிஸ்டியன்ஸ், இந்த கள்ளமே கூடிக்கொண்டிருக்க உங்களை எல்லாரையும் சுட போறோம். லைன் அப் பண்ணி போட்டு அவன் லீடர் சொன்னான், சரி கடைசி சந்தர்ப்பம் தாரேன், இயேசுவை மறுதளிச்சிங்களா இருந்தா உங்களை போக விடுறோம், இல்லையண்டா இதுல உங்களை சுட போறோம். எல்லாம் ஆளையால் பார்த்து போட்டு நியாயமான ஆக்கள் ஒழும்பி போட்டேன். இன்னும் கொஞ்சம் பேர் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஒன் லாஸ்ட் சான்ஸ், மறுதளிச்சுட்டு போங்க, இல்லையண்டா இண்டியோட முடிஞ்சுது. அவன் சொன்னா அவங்க மறுதளிக்கல, நாங்க சாகிறதுக்கும் தாயன். அவன் தான் ஸ்டீவன், அவன் தான் அப்போஸ்தலன் பவுல். சாவு எனக்கு ஆதாயம். நான் அப்படி என்ற ஆண்டவரை மறுதளிக்கிறது. கடைசியில் அவங்க துவக்க கீழே போட்டுட்டு சொன்னாங்க, நாங்களும் கிறிஸ்டியன்ஸ், ரஷ்யன் ஆர்மியில நாங்க செய்யறோம், நீங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று எங்களுக்கு தெரியும். சகோதரர்கள் எல்லாரும் இருந்து அந்த விதமே சந்தோஷமே ஆராதிச்சாங்க. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமீன். ஆகவே அன்பானவர்களே, இந்த ஃபிட்டு கூடாக நாங்க இந்த உண்மை சீசர்களாக வருவோமா? சுவிசேஷத்தை முதல் நாங்க ருசி பார்க்கும், ரட்சிப்பை ருசி பார்க்கும். அதுக்கு அவர்தான் கிறிஸ்து. என்னதான் தலை போகிறதா இருந்தாலும் அவர் ரட்சகர். ஆனா அந்த ரட்சிப்பு சில வழியில எனக்கு ரப்பா இருக்கு, ஏன்னா அதன் மூலமா பரலோகம் போக அவ்வளவு போசன் சாக பயப்படையில, தண்ட பொறுப்பாக மகனிட்ட கொடுத்துட்டு போகணும்ன்றதுக்காகத்தான் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பினேன் என்று சொல்றேன். அப்ப நாங்களும் இந்த விதமாக வார்த்தை கூடாக ஆவியில பலப்பட்டு செய்வமாயிருந்த அன்பானவர்களே, இலங்கையை வென்றெடுக்கிறது ஒரு பெரிய வேலை. இந்த ஃபிட் மற்ற ஊழியங்களுக்கு முன்மாதிரியா இருக்கு. நாங்களும் கண்ணீர் வடிப்போம், ஒருவருக்காக ஒருவரை பார்க்கணும் என்று துடிப்போம். இந்த நிலைக்கு 6ஆம் வருஷத்துல நாங்க போகணும் என்பதுதான் எந்த விருப்பம். எனக்கு ஷுவர் உங்களுக்கும் விருப்பம். ஆனா இதுக்குள்ள நாங்க இந்த வெளிநாட்டு தமிழர்கிட்ட காசு இருக்கு, பாஸ்டர் அலெக்ஸ் இரக்க குணம் உள்ளவர், கொடுக்கிற குணம் உள்ளவர், அப்ப நான் தனித்தாவில் அடிக்கிறதுக்கு அவரோட தனிய கதைச்சு இதை கேட்கிறேன். சில பேர் சொல்றது, நீங்க பாஸ்டர் அலெக்ஸ் நீங்க தனியே செய்கிறத செப்பரேட்டா செய்யுங்க. இப்ப நான் சொன்ன, நான் ஒன்றும் தனியா செய்ய விரும்புகிறேன். இந்த காசை கையாளுறதுக்கு நான் பலவீனம் உள்ளோம். நான் சொன்னேன், இல்லை, நான் இனி ஃபிட்டை கொடுத்து போட்டு ஃபிட்டுன்ற கோ குரூப் தான் முடிவுகள் எடு. நான் விரும்புகிற உங்களோட உறவுல வளர்றது, இந்த உண்மையான விசுவாசத்துல உங்களை வளர்க்கிறது. சரியா? எல்லாரும் ஒருக்கா கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் எப்படி உங்களோட பேசுறார். அத பிறகு உங்களோட ரீஜனல் குரூப்ல எந்த வசனத்துக்கூட பேசினார் என்றத ஒரு செய்தியை விடுங்க. அதுக்கு பிறகு கோஆர்டினேட்டர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், நாங்கள் 6ஆம் வருஷத்துக்குள்ள போகிறோம், குறைகள் ஃபிட்டில் இருக்குது, அதில் ஏமாற்றங்கள் உங்களுக்கு இருந்தது,
அல்ல என்னில இருக்கிற பிழைகள், என்னில இருக்கிற பலவீனங்கள், அதை எடுத்து காட்டுங்க. அதை கோஆர்டினேட்டர்கிட்ட சொல்லுங்க. சரி, 1 minute complete silence.